ஓகே, இப்போ நாங்கள் மீடியம் கொஷின்ஸ் பார்ப்போம். 11வது கேள்வியிலிருந்து 20வது கேள்வி வரைக்கும் இருக்கிற கேள்விகள் மீடியம் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் 10 கொஷின்ஸும் சிம்பிள் கொஷின்ஸ் அது பார்த்தாச்சு. 11வது கேள்வி 25, 47, 13 இந்த மூன்று எண்களினுடைய இறங்கு வரிசைகள், அதாவது டிசெண்டிங் போர்டு. இறங்கு வரிசை என்றால் கூடினதுலேருந்து குறைஞ்சது வரைக்கும், மிக பெரிய நம்பர்ல இருந்து நாங்கள் மிக குறைஞ்ச வரைக்கும் ஒழுங்காக ஓர்டர் எழுதுறது இறங்கு வரிசை. ஏறு வரிசை என்றால் குறைஞ்ச நம்பர்ல இருந்து கூடுதலான நம்பர் வரைக்கும் எழுத வேணும். இது வந்து இறங்கு வரிசை. இப்போ மிக கூடின நம்பர்ல இருந்து குறைஞ்ச நம்பர் வரைக்கும் எழுத வேணும். மிக கூடினது இதில் வந்து 47, இதுதான் மிக கூடிய நம்பர். ஆகவே அதுதான் முதலாவதாக வர வேணும். ஆகவே இந்த விடையும் ஏ வராது. ரெண்டாம் முதலாவதாக 25 இருக்குது, பியும் வராது. முதலாவதாக 25 இருக்குன்றதால ரெண்டும் விடையும் பொருந்தாது. அதே மாதிரி கடைசியும் வராது. முதலாவதாக 13 இருக்குது. 47 தான் இருக்கிறதுலையே பெரிய நம்பர். அடுத்தது 25, கடைசியா 13 இருக்கு. இதுதான் இறங்கு வரிசை. மிக கூடிய நம்பர்ல இருந்து குறைய நம்பர் வரைக்கும் எழுது. ஏறு வரிசை என்றால் அது குறைஞ்சது மேட்ட பக்கம், குறைஞ்சதுல இருந்து கூடுறது மட்டும் எழுதுறது. இது வந்து ஆகவே 47, 25, 13. கூடினது 47, அதுக்கு அடுத்தது 25, அடுத்தது 13. ஆகவே விடை வந்து சி. சி தான் சரியான விடை. அடுத்தது 12வது கேள்வி. கீழ் உள்ள ஒவ்வொரு சதுரங்களிலும் ஒவ்வொரு இலக்கங்களை இடும்போது, இலக்கங்களை மட்டும் இடும்போது ஒரே ஒரு இலக்கத்தை தான் ஒரு பெட்டியில போடலாம். அதன் பெருக்கமாக பின்வரும் எந்த விடை பெறப்படும் என்று கேட்டு கிடக்கு. இதுக்கு விட வந்து முதலாவது விட 15. ஏண்டா 15 நாங்கள் 3 இதில் போடலாம். 3 5ஆல் பெருக்கினா 15 வரும். அல்லது மாறி 5 போட்டு இந்த பெட்டியில் 5 போட்டு இங்கே 3 போடலாம். அதை பெருக்கினாலும் 15 வரும். ஆகவே முதலாவது விட 15. விடை வந்து ஏ. இப்போ இந்த பெட்டிகளில் 2 பெட்டி இருக்குது. பெருக்க 15 இருந்தா இதுக்குள்ள ஒன்றை போட்டு இதுக்குள்ள 15 போடலாது. ஏனெண்டா 15 ரெட்டை இலக்கம். ஒவ்வொரு இலக்கம், அதாவது 0 இருந்து 0, 1, 2, 3 அப்படி 9 வரைக்கும் தான் நாங்கள் ஒரு பெட்டிக்கு போடலாம். ஆகவே இது வந்து பொருந்தாது. 3 தர 5 என்று எழுதலாம், அல்லது 5 தர 3 என்று எழுதலாம். இந்த பெட்டியில் 3 அல்லது 5 போடலாம். இங்கே 3 போட்டால் இந்த பெட்டியில் 5 போடணும். இங்கே 5 போட்டால் இந்த பெட்டியில் 3 போடணும். விடை வந்து 15 ஏ. அடுத்தது 13வது. பின்வரும் சதுரங்களில் தலா ஒவ்வொரு இலக்கத்தை இடும்போது அவற்றின் கூட்டுத்தொகையாகும். இந்த இலக்கம் ஒவ்வொரு இலக்கத்தை தான் போடலாம். ஒன்று பெட்டிக்க இந்த பெட்டிக்க 0 இருந்து 9 வரைக்கும் எதையும் போடலாம். 0, 1 இருந்து 9 வரைக்கும் எந்த நம்பரையும் போடலாம். அதை போடைக்க அவற்றினுடைய கூட்டுத்தொகையா, 2 நம்பரையும் கூட்ட கூட்டுத்தொகையா வராது எதண்டு கேட்டு கிடக்குது. இதுக்கான விட கண்டுபிடிக்க இந்த பெட்டியில் ஆக கூடினதா என்ன இலக்கம் போடலாம். 0 இருந்து 9 வரைக்கும் இலக்கங்கள் இருக்கு. அதுல 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 10 இலக்கம் இருக்கு. இந்த 10லையும் ஆக கூடின இலக்கம் 9. ஸோ ஆக கூடின இலக்கம் 9 இதுக்குள்ள போடுவோம். அதே மாதிரி மற்றதுலேயும் ஆக கூடினது 9. ஆகவே ஆகக்கூடிய இலக்கத்தை போட்டால் அதன் கூட்டுத்தொகை 9 சக 9 18. ஆகவே ஆகக்கூடிய விடையே 18 தான் பெறலாம். விடையில 19 இருக்குது, இது வரையலாது. என்றால் ஆகக்கூடிய இலக்கத்தை போட்டாலே 18 தான் பெறலாம், 18க்கு மேலே போயிடலாம். ஆகவே 19 வரையலாது. ஆகவே அதன் விட கூட்டுத்தொகையாக அமையாதது 19. ஆன்சர் வந்து இ. அடுத்தது 14வது. திரும்ப ஒரு இறங்கு வரிசை இருக்கு. அதாவது பெரியதிலிருந்து சிறியது வரைக்கும் எழுதணும். முதலாவது கமனியின் பென்சில் அணிலின் பென்சிலை விட சிறியதுன்னு சொல்லுவோம். ஸோ இவாண்ட பென்சிலை கே என்று வைப்போம். இவாண்ட அணிலினுடைய பென்சிலை என்று வைப்பேன்.
கமனியின் பென்சில் அணிலின் பென்சிலை விட சிறிது. அணிலனுடைய பென்சில் வந்து ரமணி என்ற அந்த பென்சில் 6 அதை விட சிறிதான். ஸோ இது வந்து அதை விட சிறிது. ஆகவே ஆகப்பெரிய பென்சில் வந்து ரமணியினுடைய பென்சில். ஆகவே அதுதான் முதலாவதாக வருது. ரமணியினுடைய பென்சில் தான் ஆக பெருசு. அடுத்தது அணிலினுடைய பென்சில். கடைசியா கமனியினுடைய பென்சில் பிக். ஏனென்றால் அதுதான் ஆக சிறிய பெண். ஆகவே விடை வந்து இதுதான் விடை. ஏறு வரிசை என்று கேட்டால் குறைஞ்சதுலேருந்து கூடினது வரைக்கும். அப்படி என்றால் மாறி வரும். கமனியின் ரமணியினுடையது கடைசியாக வரணும், கமனியின் முதலாக வரும். இறங்கு வரிசை என்று கேட்டால விட வந்து ஏறு வரிசை என்றால் ஏ வரும். குறைஞ்சதுலேருந்து கூடினதுண்டா அது ஏறு வரிசை, அது வந்து ஏக்கு வரும். இந்த கேள்விக்கு விடை வந்து அடுத்தது 15வது. ஆப்பிள் மற்றும் வாழைப்பழங்களை கொண்ட நிறையின் கோலமானது ஆப்பிள் வாழைப்பழம். முதலாவது ஆப்பிள், பிறகு வாழைப்பழம், ஆப்பிள் வாழைப்பழம் வந்து மாறி மாறி அடுக்கி இருக்கு. கேள்வி முதல் 99 பழங்களில் உள்ள வாழைப்பழங்களின் எண்ணிக்கை. இதில் பார்த்தோம்னா ஒற்றை இலக்கம் எல்லாமே ஆப்பிளா இருக்கு. அதாவது முதலாவது இலக்கம் 3ஆவதா இருக்கிறது ஆப்பிள், 5ஆவதா இருக்கிறது ஆப்பிள், 7ஆவது ஆப்பிள், 9ஆவது ஆப்பிள். இரட்டை இலக்கம் 2, 4, 6 அதான் இருக்கிறது எல்லாமே வாழைப்பழம். 2, 4, 6, 8 இதுகள் வாழைப்பழம். அவை முதல் 99 பழங்களில் உள்ள வாழைப்பழங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்கு. அதுக்கான விடை வந்து இந்த 5ல் ஏதாண்டு கண்டுபிடிக்க. ஸோ முதலாவது ஒற்றையன் எல்லாம் ஆப்பிள் என்றால 99வது பழமும் ஆப்பிளாக தான் இருக்கு. 99 ஒரு ஒற்றையன், ஏன்டா 9ல் முடிகிறதுனால 99 9ல் முடிகிறதால ஒரு ஒற்றையன். அதுவும் ஆப்பிளாக தான் இருக்கு. அவை கடைசியாக 98வது இடத்துல தான் வாழைப்பழம் பெறும். இரட்டை எண்கள்லாம் வாழைப்பழம் பெறும். ஆகவே 98வது இடம்தான் வாழைப்பழம் இருக்கும். ஆகவே ஒவ்வொரு 2 இடம் ஒன்றை விட்ட இடத்துக்கு வாழைப்பழம் இருக்கிறதால 2, 4, 6, 8 இப்படி வாழைப்பழம் இருக்கிறதால 98 நாங்கள் 2ஆல் பிரிப்போம். பிரித்தா 49. ஆகவே 49 வாழைப்பழம் வந்து முதல் 99 பழத்தில் இருக்கும். விடை வந்து சி.